பிடிஎஸ் நண்பர்களே வணக்கம் கைஸ். ஸோ இந்த நியூஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, பட் இருந்தாலும் சொல்கிறது கொஞ்சம் சேடாக இருக்குது. நிறையா பேர் இதை பற்றி பேசவும் இல்லை, ஏன்னு சொல்லி எனக்கும் தெரில. எனக்கு என்னென்னா இவ்வளோ ஸ்பெஷலான நியூஸ்லாம் போயிட்டுருக்கு, பட் இந்த நடுவில் இந்த சேடான நியூஸை கண்டிப்பாக எப்படி மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ சோகமாகவும் இருக்குது. ஏன்னா லைக் அ ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு ஒரு க்ளோஸ் பர்சன், அதாவது இவ்வளோ க்யூட்டானது. எப்போவுமே நான் சொல்கிறேன்னா கம்பேரிட்டிவ் டு ஹியூமன்ஸ் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் லவர்ஸ்க்கு ரொம்ப அனிமல் மேலே நிறையா லவ் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட் ஆஃப் ரீசன் எனக்கு பிடிஎஸ் பிடிக்க ஒன் ஆஃப் த ரீசன் தான் அவங்க அனிமல் லவர்ஸ் தான். அதுலேயும் அந்த க்யூட்டாக யான்டன்னு ஒரு பர்சன் இருந்தார் பார்த்திங்கன்னா, பர்சன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களாம் நாயினே சொல்ல முடியாது, அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. அந்த பர்சன் இப்போ நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி அஃபிஷியலாக யான்டன் நம்ம பிடிஎஸ் விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா யான்டன் இஸ் நோ மோர். ஸோ உண்மையாக யான்டனுக்கு என்ன ஆச்சு, அவங்க டாக் ஏன் இறந்துச்சு, வி எப்படி இருக்கார், யான்டன் என்ன ஆச்சு, வி மிலிட்ரியில் இருந்திருப்பார், எப்படி இறந்துச்சு, இதெல்லாம் நியூஸும் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த நியூஸ் தெரியுமா தெரியாதான், கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் நீங்களும் வருத்தப்பட்டீங்களா இல்லையா? அண்ட் இப்போ தான் தெரியுதுன்னா தயவு செஞ்சு அவருக்கு ஒரு சின்னோண்டு ஒரு ப்ரேயரை மறக்காமல் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தெரியாதவங்களும் சொல்லிடுறேன், நம்ம தலைவன் வி இருக்கார்ல குரூப்பில், ஸோ அவரை பற்றி எவ்வளோ ஸ்பெஷலோ, அவருக்கு எவ்வளோ லவ் இருக்கோ அதுக்கு குறைவு இல்லாமல் லவ் பார்த்திங்கன்னா யான்டன் அவரோட டாகுக்கும் இருக்குது. அவ்வளோ க்யூட்னஸ், அவ்வளோ ஹேண்ட்ஸம், அவ்வளோ சூப்பர்னு சொல்ல மாதிரி விக்கு ஈக்குவல்னே சொல்லலாம். அவ்வளோ இன்டெலிஜென்ட் கூட சொல்லலாம். செம்மையாக க்யூட்டாக கை கொடுக்கும், மூக்கில் லீக் பண்ணும், அதுக்கப்புறம் சாப்பிடும். ஐயோ செம்ம க்யூட்டாக இருக்கும். பட் என்ன தான் இவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா யான்டனுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ லவ் இருந்திருக்கு அதில், அந்த ஹார்ட்டில் வச்சுக்க முடியல. ஸோ யான்டனோட ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ இஷ்யூ வந்திருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா சர்ஜரி ஒரு தடவை இல்லை 2 தடவை நடந்திருக்கு. அந்த 2 தடவை நடந்தப்பையும் பார்த்திங்கன்னா யான்டனுக்கு பார்த்திங்கன்னா அது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு, ஒழுங்காக இல்லை. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை போயிட்டுருக்க பார்த்திங்கன்னா யான்டன் எப்போ வேணால் எது வேணால் ஆகலாம். யான்டனுக்கு எப்பவுமே மெடிக்கல் ஹெல்த் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. நம்ம வியும் அடிக்கடி பார்த்துட்ருப்போம், எங்கே போனாலும் வி அதை கூப்பிட்டு போவார். ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், நம்மளும் அதை லவ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இது மாதிரிலாம் போயிட்டுருக்கப்போ சடனாக ஒரு நியூஸ் வருது. அதாவது ஒரு 2 days பிஃபோர் பார்த்திங்கன்னா நினச்சிட்டு யான்டன் இஸ் நோ மோர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறது. அப்படி மட்டும் போடல, என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அது மிலிட்ரியில் நான் இப்படி இருந்துகிட்ருக்கேன், இப்படிலாம் போயிட்டுருக்கு, நீங்களாம் எப்படி இருந்துகிட்ருக்கீங்க, நம்மளை மீட் பண்ண ஆசை தான். பட் இப்போ ஒரு இன்சிடென்ட் நான் மெசேஜ் ஷேர் பண்ணுறது ரீசன் கேட்டிங்கன்னா, நம்மளோட செல்ல பையன் யான்டன் என்ன ஆகிட்டான்னு பார்த்திங்கன்னா ஸ்டார் டாகாக ஆகிட்டார். அதாவது நட்சத்திரமாக மாறிட்டான். அவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லவ்வை காட்டுவேன் நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் போடுறாரு. அதுக்கப்புறம் தெரியுது யான்டன் இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, சேம் ஹெல்த் இஷ்யூ தான் சொல்கிறாங்க அண்ட் நேச்சுரல் டெத் தான் சொல்கிறாங்க. வேறு எதுவும் சொல்லலை, பெருசாக எதுவும் நடக்கலை. ஸோ அது மாதிரி போனது நமக்கு இவ்வளோ ஃபீல் ஆகுற, அதாவது தூரத்தில் இருக்க நமக்கே எவ்வளோ ஃபீல் ஆகுதுன்னா கூட இருக்க அவருக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோ சேடாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி எத்தனை பேருக்கு யான்டன் மேலே அவ்வளோ லவ் கிரேஸ்லாம் இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் மெனி மோர் யான்டன் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அவர் இந்த டைம் மிலிட்ரியில் இருக்கப்போ யான்டனை மிஸ் பண்ணியிருப்பது ரொம்ப சேட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் இந்த டாபிக் பேசுங்க அதாவது சொல்லிட்டு நிறையா பேர் கேட்கல, 1-2 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நிறையா பேர் தெரியுமா தெரிலன்னு தெரில, அதுக்காக ஷேர் பண்ணவும் வந்தேன். யான்டன் இஸ் நோ மோர். ஸோ ஜஸ்ட் ஆர்ஐபியும் அவங்களோட ரெஸ்ட் இந்த பீஸும் அண்ட் லவ்வும் அண்ட் ப்ரேயர்ஸும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் வேறு என்ன இருக்கும், யான்டனோட பிளேஸ் யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ண வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு இது நியூஸ் ஷேர் பண்ணுறது தான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை.